அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்றால் கொத்ராவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது கேடியூ என்று சொல்லுவாங்க. எங்களோட இலங்கையை பொறுத்தவரை உயர்தரத்தில் 3 பாடங்களில் சித்தி அடைஞ்சவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது உங்களோட யூஜிசி முதல் படிவம் என்றதுக்குள்ளால வரக்கூடிய கற்கைநறிகள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கேட்கிற மாதிரி சில கல்வி நிறுவனங்களையும் இலங்கை அரசாங்கம் நடாத்தி வருது. அதில் ஒரு கல்வி நிறுவனமாக வரக்கூடியதுதான் இந்த கேடியூ என்ற யூனிவர்சிட்டி. இதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஊடாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு தனியான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுலையும் அந்தந்த ரிசல்ட்ஸ், ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்த கையோட அவங்க தங்களோட விண்ணப்ப படிவத்தை கோருறவங்க. இதில் அடிப்படையாக பார்த்தோம்னா 2 விதமான கற்கைநறிகள் கேடியூவில் அவைலபிளாக இருக்குது. முதலாவது கட்டம் பார்த்தோம்னா நீங்கள் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் காசு கட்டி படிக்கிறது மாதிரி இங்கேயும் நீங்கள் பேமெண்ட் செய்து படிக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக காசு கட்டி படிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்றிதழ்ன்றது இலங்கை அரசாங்கத்தின் ஒரு கல்வி நிறுவனத்தால் வர்ற சான்றிதழாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் சர்டிஃபிகேட்டை விட இது கொஞ்சம் வேலிடிட்டி கூடவாக இருக்கும். இதுதான் முதல் இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை எனலாம். 2வது விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னால் கேடெட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு இராணுவ பயிற்சிக்கு அடங்கலாக நீங்கள் ஒரு பட்டப்படிப்பை படிக்கிற முறை. இது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறது மாதிரி நீங்கள் ஒரு இராணுவ பயிற்சி, இராணுவ வேலை வாய்ப்புகளோடு சேர்ந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிகிரியை படிக்கிறது. ஏலெவல் எடுத்த பிள்ளைகள் அப்ளை பண்ணலாம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் போய்க்கல, உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் ஒரு இராணுவ பயிற்சிக்கு ஏற்றவரான்றதை பார்ப்பினா நீங்கள் ஓகே என்றைக்குல உங்களை அந்த டிகிரி கோர்ஸுக்கு எடுத்துக்கொள்வாங்க. எடுத்துக்கொண்டு இதில் நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு ஒரு சம்பளமும் பே பண்ணப்படும். கிட்டத்தட்ட இன்றைய நிலவரத்தில் 1,10,000 ரூபா பெறுமதியான ஒரு சம்பள தொகை ஒன்றும் உங்களுக்கு மாதாந்தம் பே பண்ணப்பட போகுது. அதோட நீங்கள் அந்த டிகிரி கோர்ஸை படிப்பீங்க. படித்து முடிய நீங்கள் உதாரணத்துக்கு MBBS படிக்கலாம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்கள் ஒரு டாக்டராக படிக்கலாம். நீங்கள் கேடியூவில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பொன் சிக்னேச்சர் பண்ண வேண்டியிருக்கும். மெடிசனுக்கு படிக்க போவீங்க. நீங்கள் அங்கே படித்து முடிப்பீங்க. முடித்த பிறகு சர்டன் இயர்ஸ் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் அந்த பொன் பீரியட்ன்னு இருக்கும். அந்த காலப்பகுதிக்கு நீங்கள் அங்கே டாக்டராக ஒர்க் பண்ணணும். ஆர்மியில் நேவிலேயோ அல்லது ஏர்ஃபோர்ஸ்லேயோ நீங்கள் டாக்டராக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த எந்த துறையில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த துறையிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு இதில் பயன்பாடாக இருக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் சம்பளத்தோடு படிக்க போகிறீங்க. 3வது விஷயம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. அதுக்கு பிறகு உங்களோட பொன் பீரியட் முடிய நீங்கள் விரும்பினால் அங்கேருந்து வெளியேறி நீங்கள் தனியார்லேயோ அல்லது அரசாங்கத்திலேயோ ஒர்க் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் கட்டாயம் அங்கே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும். அந்த டிகிரி முடித்த பிறகு உங்களோட நீங்கள் வேலை செய்கிற போகிற காலப்பகுதிக்கு அந்த தொழில்துறைக்கான ஒரு நல்ல சம்பளம் ஒன்று உங்களுக்கு அவங்களால இராணுவத்தால் பே பண்ணப்படும். இதுதான் இந்த நடைமுறை. இதில் பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக நிறைய ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் இந்த இதுக்குள்ளே இருக்குது. அது நான் சொன்ன இந்த கேடெட் சர்வீஸ் என்ற கேட்டகரியில் பார்த்தோம்னா மெடிசின் படிக்கலாம், நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இன்ஜினியரிங்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எடுத்தாக்கள் படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. கிரிமினாலஜி படிக்கலாம். அதே மாதிரி பிசியோதெரப்பி, இப்படி நிறைய கோர்சஸ் அதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த ப்ரைவேட்டாக படிக்கிற ப்ராசஸுக்குள்ளேயும் நல்ல வேலிடான நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் போய் படிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரைவேட்டில் காசு கட்டி படிக்கிற மாதிரியான அதே ப்ராசஸ் தான். ஒப்பீட்டளவில் ப்ரைவேட்டை விட இதுக்குள்ள காசு அந்த நீங்கள் கட்ட வேண்டிய தொகையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதுதான் இந்த கேடியூன்றதுன்னு நடைமுறை. பொதுவாக இந்த கேடியூன்றதோட எல்லாருக்கும் ஒரு இது ஆர்மி கேம்பஸ், ஆர்மிக்கு சேர்றது அப்படியான ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய வாய்ப்புகளுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்க போகுது. நீங்கள் அங்கே போய் படித்து நல்லா ஒரு பொசிஷனில் வர்றதுக்கும் சரி, அதே டைமில் இப்போ ஆர்மி சார்ந்த சகலவிதமான ட்ரைனிங்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமாக ஒரு சில நேரங்களில் யோசிக்கையில் ஒரு ஒழுக்க விழுமியங்களோட வர்றதுக்கான வாய்ப்பாக இது அமையலாம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஏலெவலில் ஒரு ஒட்டுகளில் வந்து நல்ல கோர்சஸை தவற விட்ட பிள்ளைகள், உதாரணத்துக்கு MBBS மெடிசினை தவற விட்ட பிள்ளைகள், இன்ஜினியரிங் தவற விட்ட பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த ரீதியில் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது தொடர்பான புரிதல் கணக்கு பேருக்கு இல்லை. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி கடைசியாக ரிசல்ட் வந்த பயிற்சியாக்கள்
மெடிசின் உட்பட சகல கோர்ஸுக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே சந்தர்ப்பத்தில் போன வருஷம் 2023 உயர்தர பரீட்சையில் ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளும் மெடிசினை தவிர்த்து மிச்ச கோர்சஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த க்ளோசிங் டேட் மிக நெருக்கத்தில், அதாவது ஜூன் மாசம் ஆரம்பத்திலேயே வருகுது. அதனால கொஞ்சம் ஸ்பீடா இதுக்கு அப்ளை பண்ணலாம். குறிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ், ஸ்கவுட்ஸ், ஃப்ரீவேக்ஸ் அப்படியானதுகளில் சர்டிபிகேட்ஸ் உள்ள பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும். நீங்க இலகுல இதுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க, வீணாக இழக்காதீங்கன்றதுதான் இந்த கருத்து. இது தொடர்பான எதுவும் ஆலோசனைகள் வேணும் என்று சொன்னா என்ன தொடர்பு கொள்ள முடியும். அவங்களோட வெப்சைட்ல, கேடியோட வெப்சைட்ல போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் செய்யறது. சகல விதமான தகவலும் அதிலேயே இருக்குது. நீங்க விண்ணப்பிக்கிறேன்னா அதிலேயே போய் விண்ணப்பிக்கலாம். திருவண்ணாமலையை சேர்ந்தார்கள் தலைமை அலுவலகத்துல வந்து விண்ணப்பிக்கலும். உங்களோட சான்றிதழ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அதில் செய்து அப்ளை பண்ணலும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி.